ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ்ல லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்க்கு போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு ஒரு கோல் இருக்குன்னு சொன்னல, யாரையும் ஒரு ஆளை கண்டிப்பா பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னல, உனக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு சொல்ல வேண்டாம், நான் உன்கிட்ட கேட்கலாம் மாட்டேன். ஒருவேளை உனக்கு சொல்லணும்னு இருந்துச்சுன்னா யாருன்னு எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, பெரியவங்க ஒருத்தவங்களை நான் பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்கள ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இங்க கட் பண்ணா அந்த பெரியவங்க யாருன்னு காமிக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பாவை தான். ஹீரோவோட அப்பா என்ன விளையாடுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இதோ வந்துட்டே அப்படின்னு எந்தோசியாசமா கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தோத்து தான் போவாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர், அவங்க இப்ப ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆகுதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஹீரோ அவங்க அப்பாவும் விளையாடும் போது அவங்க அப்பா சீரியஸாவே விளையாடவே மாட்டாங்க, ஹீரோ தான் எப்பவுமே வின் பண்ண வைப்பாங்க. இது ஹீரோவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பாவது ஒரு தடவை கண்டிப்பா எங்க அப்பா என் கூட சீரியஸா விளையாடி நான் அவங்கள ஜெயிச்சு காட்டணும், இதுதான் நம்ம ஹீரோவோட ஒரே ஒரு ஏமா இருக்கும். அதுக்காக தான் அவங்க டென்னிஸ் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா எப்பவும் போல இந்த தடவையுமே ஹீரோ கூட ஒழுங்கா விளையாடி இருக்க மாட்டாங்க, ஹீரோவை ஜெயிக்க வச்சிருவாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ யான்சி கூட விளையாடுறதுக்காக போயாச்சு. யான்சி ஆல்ரெடி நைட்டு டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஹீரோவுக்கு இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் 0% தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விளையாடுறதுக்கே வந்திருப்பாங்க. ஹீரோ நான் யார்கிட்டயுமே தோத்து போக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் யான் தான் சர்வீஸ் போடணும் அப்படின்னு கமெண்ட் வருதா. யுவினிங்க இருந்து கேம்ல ஹீரோ வின் பண்ணிட்டா அப்படின்னா ஹீரோ டைரக்டா ஃபர்ஸ்ட் டீம்ல வந்துருவாள் அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்துல இனி ஒரு சீனியர் இருக்காங்க. இவங்களை நான் பர்னிங் அப்படின்னு சொல்றேன், ஏன்னா இவங்களோட டெக்னிக் வந்து பர்னிங் டெக்னிக்கா தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். யுவின் சொன்னதுக்கு பர்னிங் சொல்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் யான்சி ஹீரோவுக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணுமே, அவன் தான் விளையாடவே விட மாட்டானே. அவனோட டேட்டா டென்னிஸ் எப்போ தோத்து போகவே போகாது, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு. சரி ஓகே கேம தான் பாப்போமே அப்படின்னு ரெண்டு பேரும் கேம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால யான் கொடுத்த சர்வீஸ் பால டச் கூட பண்ண முடியல. ஹீரோவும் இவன் எப்படி இத பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒன்னால என்னோட பால டச் கூட பண்ண முடியாது, வேணா பாக்குறியா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அடுத்துன்னு போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பால் கூட ஹீரோவோட பேட்ல படவே இல்லை, எல்லாமே பாயிண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவனுக்கு எப்படி நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பால் இங்கதான் வருது அப்படின்ற விஷயம் தெரியுதுன்னு, இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு அடுத்தடுத்து விளையாடுறாங்க. திரும்ப ஹீரோ ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது, ஹீரோ தோத்து போயிடுவானா அப்படின்னு பயந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கியூவின் இங்க இருந்து யான்சிக்கு ஹீரோ அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது மனசுக்குள்ளே தெரியுது. அதனால கண்டிப்பா ஹீரோவால இந்த மேட்சை வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யான்சி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நீ கார்னர் சைடு தான் 50% யூஸ் பண்ணிட்டு இருக்க, மிடில் சைடு நீ 20% யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அடுத்து என்ன பண்ண போற, என்ன மூவ் பண்ண போற அப்படின்றது கூட என்னால பார்க்க முடியும். இந்த கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேம்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு ஹீரோவும் உன்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல, யான்சியும் எனக்கு தெரியும் நல்லா தானே இருக்கு, என்ன பாராட்ட தானே போறேன்னு ஹீரோவும் சான்ஸே கிடையாது, உன்னோட ஸ்ட்ராட்டஜியை முறியடிச்சு காட்டுறேன், வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு கிளம்புறாங்களா. யான்சியும் சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கான், இவனோட திமிரை நான் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ போடுறாங்களா. ஆனா அது நெட்டை தாண்டி கூட போகல. யான்சியை பார்த்துட்டு இதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. யான்சி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இதே மாதிரி நான் போடுற அடுத்தடுத்த பாலும் உனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும், கூட எப்படி விளையாடணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. இதை பார்த்துட்டு கியூவினும் இவன் நல்ல கோபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், கிவ் அப் பண்ணவே மாட்டேங்கிறான், அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான், பரவாயில்ல இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு ஹீரோவை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க. லூவும் ஹீரோவை என்கரேஜ் பண்ணணும்ல, அதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் டிராகன் பொம்மை கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சு நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்குது. ஹீரோ இப்போ பால திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஹீரோ அடிக்கிற ஒவ்வொரு பாலும் எங்க வந்து விழும் அப்படின்றது வரைக்கும் யான்சியால ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பாசிபிலிட்டிஸையும் செக் பண்ண முடியும். அவன் அடிக்கிற பால் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், இல்லனா இந்த இடத்துல வரும்னு. அதுவும் ஸ்டார்டிங்ல அந்த பால் எங்க இருந்து வர ஆரம்பிக்குதோ அதை வச்சு கரெக்டா என்ன இடத்துல வருதுன்னு பார்த்து அடிச்சு விட்டுடுவான். நம்ம ஹீரோவுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும், இவன் இந்த அளவு டேட்டாவா
அனலைஸ் பண்றானே அப்படின்னு. இருந்தாலும் இதை முறியடிக்கிறது நம்ம ஹீரோ கிட்ட டெக்னிக் இல்லாமல இருக்கும். ஆனா யான்சியை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாங்க. இப்ப யான்சி சொல்றாங்க நீ கிவ் அப் பண்ணிடு, உன்னால இதுக்கு மேல ஜெயிக்க முடியாதுன்னு. ஹீரோவும் நான் பெரிய பெரிய மாஸ்டர்ஸையே தோக்கடிச்சிருக்கேன், ஒன்ன தோக்கடிக்கிறதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பி வேலை, என்னோட டிக்ஷனரியில தோக்குறது அப்படின்றது கிடையவே கிடையாதுன்னு. யான்சியும் அப்படின்னா உன்னோட டைரியில இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, தோக்குறது எப்படி இருக்கும் நான் வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்துல நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு வராங்களா ஹீரோயின் கிட்ட, நீங்க தான் சியர் லீடர் டீமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா இந்த பேட்சை வச்சுக்கோங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து சியரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஹீரோவுக்காகன்னு. நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு இவன் தானே எனக்கு தப்பான வழியை காமிச்சு கொடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இவனோட நேம் என்னன்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் நேம் சொன்னோடனே இந்த நேம் நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இனி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெக்னிக்கோட நேம் ஸ்பிளிட் லெக்ஸ். இந்த டெக்னிக் எப்படி அப்படின்னா இவங்க 2 கால் யூஸ் பண்றாங்கல்ல, அது 4 கால் மாதிரி வேற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். சோ இப்போ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ எந்த பக்கம் போவாங்க, எந்த பால அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தானே அவங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹீரோ 4 கால் யூஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு 2 கால் இந்த பக்கமும் 2 கால் அந்த பக்கமும் போற மாதிரி பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல இவங்க போக போறாங்க அப்படின்றதையே யான்சியால கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பி விட போறாங்க. சோ நம்ம ஹீரோவுக்கு தானே இதனால பெனிஃபிட் இருக்க போகுது. யான்சிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, இவனுக்கு எப்படி இந்த டெக்னிக் எல்லாம் தெரியும், வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ்ளோ டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை செம்மையா யூஸ் பண்ணி யான்சியை குழப்பி விட்டு பால்ஸ அட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யான்சிக்கே குழப்பமாயிடுது, இந்த டெக்னிக்கை எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ யான்சியை அவங்களுக்கு நடுவுல ஒரு வால் மாதிரி கால்குலேஷன் பண்ணி வால் கட்டி வச்சிருப்பாங்க, அதையே தவிடு பொடி ஆக்கிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் இந்த டெக்னிக் எல்லாமே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, விளையாடுற எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு ஹீரோவோட அப்பாவோட நேம சொல்லி அவரை மாதிரி இவன் விளையாடுறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அப்படியே அவங்க அப்பாவை தான் காப்பி பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதனால பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எல்லா சீனியர்ஸும் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்பிளிட் லெக் டெக்னிக்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த வயசுலயே இவ்ளோ டெக்னிக்ஸை எப்படி யூஸ் பண்றான், அதுவும் யான்சியே குழப்புற அளவுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லாஸ்ட் பால அடிச்சு வின் பண்ணிடுறாங்க, யான்சியையே ஜெயிச்சிடுறாங்க. கடைசியா யான்சியும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு என்னோட டேட்டாவை நான் இன்னும் முழுசா அனலைஸ் பண்ணி முடிக்கல, அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன திமிருதானா இவனுக்கு, இனில நான் இவன் கூட விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு போறாங்க. ஏன்னா யான்சி கூட விளையாடுறது ரொம்பவே டஃப்பான விஷயம், ஏன்னா அவங்களோட கால்குலேஷன் இருக்கே அதை முறியடிக்கணும் அப்படின்னா நிறையவே எனர்ஜி போட வேண்டியது இருக்கும். ஹீரோக்கு செம டஃப்பா கொடுத்துட்டாங்களே. இப்ப எல்லாரும் எல்லார் கூடயுமே விளையாடி முடிச்சாச்சு. இப்போ கோச்சி எல்லாரையுமே கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சீனியர்ஸ்மே இருக்காங்க, கூடவே கடைசியா நம்ம ஹீரோவும் வராங்க. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. லூவும் பரவாயில்லையே முதல்ல ஜூனியர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க சீனியர் கூட விளையாட போயிருக்காங்கன்னு. சைலுவும் அவன் பெரிய இவனா நானும் போவேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. டியானும் முடியாத காரியத்தெல்லாம் ஏண்டா பேசுற அப்படின்னு சொல்றாங்களா. கோச்சியும் சரி ஓகே எல்லாரும் இப்ப கலைஞ்சு போகலாம், நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. எல்லாருமே அமைதியா கிளம்பி போயாச்சு. அப்ப லூ ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து எனக்கு சொல்லி கொடுப்பியா அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ இந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க, அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இங்க கட் பண்ணா யான்சி உட்கார்ந்து அவங்களோட டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப கேப்டன் வந்துட்டு யான்சி கிட்ட நீ எதுக்கும் கோவப்படலையே, ஹீரோ நம்மளோட டீம்ல இருக்கிறதுனால நீ அவன் மேல எந்த ஒரு விரோதத்தையும் காட்ட மாட்டேன்னு. யான்சியும் எனக்கு ஹீரோ நம்மளோட டீம்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டேட்டாவை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹீரோ இருக்கிறதுனால என்னோட டேட்டாவை அப்டேட் பண்ண முடியுது, அது வரைக்கும் எனக்கு போதும்னு சொல்றாங்க. கேப்டனும் பரவாயில்ல நீ எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுக்கிறது வரைக்கும் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, யான்சியும் நம்மளோட டீம்ல நல்லா விளையாடுற ஆட்கள் இருந்தா நம்மளோட டீம் ஜெயிக்கதானே செய்யும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல கேப்டனும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பி போறாங்களா. ஆனா யான்சி கண்ணாடியை தூக்கி பார்த்துட்டு நான் ஆனா கிவ் அப் பண்ணவே மாட்டேன், எப்படியாவது ஹீரோவை தோக்கடிக்கிற அளவுக்கு என்னோட டேட்டாவை நான் இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு டேட்டாவை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோச்சி ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பையன் டீம்ல செலக்ட் ஆயிட்டான்னு. ஹீரோட அப்பாவுக்கு செம்ம ஷாக், அப்படியே அவன் கிட்ட சொல்லவே இல்லையேன்னு. கோச்சியும் அவனும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான்ல அதனாலதான் சொல்லிருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு தெரியும் அவன் டீம்ல எப்படியாவது செலக்ட் ஆயிடுவான்னு சொல்ல கோச்சியும் அப்பா மாதிரி தானே பையனும் இருப்பான், அவன் போட்டி போட்ட ஒருத்தர் கூட கூட அவன் ஜெயிக்கவே இல்லை தெரியுமா, எல்லாருமே சீனியர்ஸ் ஆகும் அவன் கூட போட்டி போட்டவங்க எல்லாரும்னு. ஹீரோட அப்பாவும் எனக்கு தெரியும் என் பையன் எப்பவும் ஜெயிப்பான் அப்படின்னு. ஆனா அவனோட டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துன்னு கேக்குறதுக்கு கோச்சியும் அது மட்டும்தான் ஒரு குறை, ஒன்னு அப்படியே அவன் டிட்டோ மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்னுதான் அவன் ரோல் மாடலா வச்சிட்டு இருக்கான், அதனால ஒன்ன மாதிரியே தான் விளையாடிட்டு இருக்கான்
இருக்கான்னு ஹீரோட அப்பாவும் அதை நான் பாத்துக்கிறேன், அவகிட்ட இருந்து அந்த விஷயத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சரி, ஹீரோ இன்னைக்கு முதல்ல டீம்ல செலக்ட் ஆயிருக்கான், அதுவும் என்ன மாதிரியே நான் செலக்ட் ஆன மாதிரியே தான் ஆயிருக்கான். அவனுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கணுமே, நம்மளே சமைச்சிருவோமா அப்படின்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோவை சியர் பண்றதுக்காக நிறைய கார்ட்போர்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இப்ப கேப்டன் வராங்களா, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. கேப்டனும் நீ ஹீரோ கூட நல்லா பேசுவ தானே, ஹீரோட யூனிஃபார்ம் இங்க இருக்கு, அவன் எங்க போனா அப்படின்றது தெரியல, அவன் கிட்ட நீ இதை கொடுத்துருவியான்னு. ஹீரோயினும் ஓகே நான் கொடுத்துறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோவை லீவு நாள் மீட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்றான். எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்காக சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ உள்ள வந்தோடனே டே இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா நடந்துச்சு, ஏதாவது டிஃப்ரெண்டா நடந்துச்சான்னு கேட்க ஹீரோவும் அப்படி எதுவும் நடக்கலையே, நான் எதுக்காக உங்ககிட்ட அப்படி நடந்தாலும் சொல்லணும்னு கேட்க ஹீரோட அப்பாவும் நீ டீம்ல செலக்ட் ஆயிருக்க, அதை கூட என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு. ஹீரோவும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கே, அப்புறம் இதுக்காக என்கிட்ட கேட்குறீங்கன்னு பேக்கு கீழே போட்டு பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் எனக்கு தெரியும் கோச்சி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, அதனால தான் உனக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்றியான்னு. ஹீரோவும் இதெல்லாம் என்னது, நீங்கள் வித்தியாசமாக சமைப்பீங்களே அந்த மாதிரி தான் சமைச்சிருக்கீங்களான்னு கேட்டு அவங்க அப்பாவும் ஆமா நான் இதெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு மெனுஸை சொல்கிறாங்களா. ஹீரோவும் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் இவனை எப்படி நான் தேத்துறது அப்படின்றதே தெரியலையே, என் கூட உட்காந்து பேசினா தானே நான் அவன்கிட்ட பேச முடியும் அப்படின்னு புலம்புறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஹீரோயின் ஹீரோவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோவோட யூனிஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணும்ல, அப்படியே சமைச்சு சாப்பிட வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ஹீரோவை இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு முடிவா இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ லூ சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்களா. அங்க லூ ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இது என்னோட அங்கிளோட இடம் தான், இங்க எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு அவங்களோட அங்கிள் கிட்ட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இன்னொருத்த வந்துட்டு இங்க என்ன சின்ன பசங்களையா கொண்டு நிறுத்தி வச்சிருக்கு, என்னோட பேக் என்ன இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதுல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையும் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு போறாங்களா. ஹீரோவும் அவையும் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான்னு கேட்க லூ சொல்றாங்க இவன் தான் இங்க பெரிய ஆள், இங்க நல்லா விளையாடுவான், அதனால எப்பவுமே என்னோட அங்கிள் எங்க எல்லாரையுமே இப்படிதான் நடத்துவோம் பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சொல்லி கொடு, அதுக்கப்புறமா நான் அவனை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல லூ மயங்கியே கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு ஹீரோவும் போயிட்டு ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள படுத்துறியாடா, இன்னும் நிறைய இருக்கு வா உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூவும் என்னோட அங்கிள் எங்க இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருன்னு சொல்றாங்களா. தள்ளி பார்த்தா அங்கிளும் புதுசா ஒருத்த வந்து ஓரா ஆர்டர் போட்டுட்டு இருந்தானே, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அங்கிள் அந்த புதுசா வந்தால் ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த உடனே லூ கோமா எழும்ப போறானா. நம்ம ஹீரோவும் நீ ஒண்ணும் போக வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், இவனை சமாளிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு ஹீரோவே போறாங்க. அந்த ஆளும் நீ யாருடா என்கிட்ட வந்து பேசுறதுக்குன்னு கேட்க ஹீரோவும் நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்க்கலாமா, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் நீங்க எவ்வளவு பெஸ்ட் அப்படின்றத என்கிட்ட நிரூபிங்கன்னு அந்த ஆளு ஓகே சொல்லிடுவான். நம்ம ஹீரோவோட விஷயம் தெரியாம இப்ப ரெண்டு பேரும் போட்டி போடும்போது இந்த ஆளு மயங்கி விழுந்துடுறான். என்னால முடியாதுப்பா என்னால முடியாதுன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஹீரோவுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்காகவும் சாப்பாடு செஞ்சது கொடுக்கறதுக்காகவும் வந்திருப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆள் கிட்ட ஒழுங்கு மரியாதை, நீ தான் இனி லூக்கு பர்சனல் கோச்சா இருக்கணும், எல்லாத்தையுமே நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அந்த ஆளு நீ என்ன விட்டா போதும்பா ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ இங்க வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோவும் உடனே போறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு கொண்டு வந்த எல்லா சாப்பாடையுமே வச்சு கொடுத்துட்டு உனக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிதுச்சுன்னு ஹீரோயினும் உன்னோட ஃப்ரெண்ட் லூ கிட்ட தான் நான் கேட்டேன், அவன் தான் எனக்கு நீ இங்க இருக்கன்னு சொன்ன, ட்ரைனிங் தான் உனக்கு முக்கியமாச்சு, அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உனக்கு சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வந்தா நீ சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரைனிங் பண்ணுவியா, அதுக்காக தான் சொல்ல நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி நீ வீட்டுக்கு எப்படி போவ அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினும் நடந்தான்னு சொல்ல வா நானே உன்னை பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் பின்னாடி தவிச்சுக்கிட்டே வராங்க, எப்படி இவங்கிட்ட யூனிஃபார்ம் கொடுக்கறது அப்படின்னு. ஹீரோ நின்று என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் உன்னோட யூனிஃபார்மை கேப்டன் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி கொடுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் கொடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்டா நீ யூனிஃபார்ம் போடுறத நான் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு, அதனால எனக்கு போட்டு காட்டுவியான்னு கேட்க ஹீரோவும் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நான் போட்டு காட்டுறேன்னு எடுத்து போட்டு காட்டுவாங்களா. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். தேங்க்யூ
ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி சரி மேட்சை பாக்குறதுக்காக வந்துரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எங்க கட் பண்ணா கோச்சி கேப்டன் கிட்ட யாரெல்லாம் என்னென்ன கேம் விளையாடணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க கேப்டனும் முடிவு பண்ணியாச்சு. ஆனா இதுல ஹீரோவை என்ன பொசிஷன்ல போடுறது அப்படின்றது தெரியல. அதே மாதிரி கியூவின் இல்லனா ஹீரோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை தேர்ட் சிங்கிள்ல போடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேப்டனும் ஓகே நம்ம அப்புறமா பொறுமையா முடிவெடுத்துக்கலாம், இப்போதைக்கு நீ யாரெல்லாம் எதுக்கு போடலாம் அப்படின்ற சஜஷன் மட்டும் எழுதி கொடு அப்படின்னு சஜஷனை வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வந்துருச்சு, கியூவினுக்கும் தெரிய வந்துருச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி முறைச்சிட்டு நின்னுட்டு நம்ம ரெண்டு பேருமே ஒரு மேட்ச் போட்டு பார்த்துடலாமா, யார் தோக்குறாங்களோ அவங்க தேர்ட் சிங்கிள் விளையாடக்கூடியதை அப்படியே மறந்துடணும், விட்டு கொடுத்துடணும்னு ஹீரோ ஓகே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் சேலஞ்ச் அப்படின்றது ஜுஜிபியாச்சே. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேடியம்க்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்களா. கியூவின் இந்த இடம் நல்லா இருக்கலாம்னு கேட்க ஹீரோவும் ஆமா பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இங்கே நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க ரெண்டு பசங்க கிட்ட கியூவினும் இங்க விளையாடுறதுக்கு ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்ட அந்த பசங்களும் இல்ல இல்ல இங்க விளையாடுறதுக்கு எதுவுமே பே பண்ண வேண்டாம், ஃப்ரீ தானே. கியூவினும் அப்போ ஓகே ஹீரோ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த ரெண்டு பசங்களும் ஆனா இங்க சிங்கிள்லாம் விளையாட முடியாது, டபுள் தான் விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ரூல் இருக்கு, புதுசா வரவங்க எல்லாருமே ஆல்ரெடி இருக்கவங்க கூட தான் விளையாடணும், தனியாலாம் நாங்க விளையாட விட மாட்டோம்னு ஹீரோவும் கியூவினும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி டபுள்ஸ் தானே விளையாடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. டபுள்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரா விளையாடக்கூடியது, சிங்கிள் அப்படின்னா ஒருத்தரா விளையாடக்கூடியது. பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எப்படி நடக்கும்னா ரெண்டு டபுள்ஸ் விளையாடுவாங்க, அதாவது ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டீம் கூட விளையாடுவாங்க, அடுத்த ரெண்டு பேர் செகண்ட் டீம் கூட விளையாடுவாங்க, அதுக்கப்புறமா மூணு சிங்கிள் இருக்கும், ஒத்தையா மூணு பேர் விளையாடுவாங்க. இந்த மாதிரி 5 மேட்ச் இருக்கும். அந்த 5 மேட்ச்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஆகுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் கியூவினும் எதுக்காக போட்டி போட்டு இருக்காங்கன்னா மூணு சிங்கிள்குள்ள மேட்ச் இருக்குல்ல, அதுல மூணாவது சிங்கிள் ஹீரோ இல்லனா கியூவினுக்கு வேணும், அதுக்காக தான் போட்டி போட இங்க வந்திருக்காங்க. ஆனா இவனுங்க வம்ப கிழித்ததுனால கியூவினும் சேர்ந்து டபுள்ஸ் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு டபுள்ஸ் விளையாடுறதுக்காக போய் நிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க நம்ம சிங்கிள்ஸ் விளையாடுறதுக்காக தானே இங்க வந்தோன்னு. அதுக்கு கியூவினும் இதுல மட்டும் என்ன வித்தியாசமாவா இருக்க போகுது, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடணும், மத்தபடி எல்லாம் ஓகே தான், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீம் கூடயும் விளையாடுறாங்களா. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. கடைசியா ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருக்குது. அந்த ரெண்டு பேரும் இப்ப எழுந்திருச்சுட்டு சொல்றாங்க இவனுங்க சிங்கிள்ஸ் நல்லா தான் விளையாடுவானுங்க போல, ஆனா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து குட்டிங்களா இருக்கானுங்க, நம்மள மாதிரி ஆட்கள் கூட விளையாடல, அதனாலதான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க, பார்க்கலாம் நம்ம கூட விளையாடி பார்த்து அவன் ஜெயிச்சிருவானான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக போய் நிக்கிறாங்களா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும் கியூவினும் இவனுங்களை மட்டும் என்ன துவைச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளையாட ரெடியா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது அந்த பசங்களுக்கு நல்லாவே டபுள்ஸ் விளையாட தெரியும்னு. அதனால கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல பால போட்டா சண்டை போடுவாங்கன்னு தெரியுதோ அந்த இடத்துல போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதான் நான் பால் அடிக்க வந்தேன், இல்ல நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க கியூவினும் நான் தான் அடிக்க வந்தேன், நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரி சண்டே எல்லாம் வேண்டாம், அடுத்த பால யார் பக்கம் வருதோ அவங்க தான் அடிக்கணும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஆப்போசிட்ல கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சிரிப்பா வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பால் அடிக்கிறாங்களா, அது ஹீரோவுக்கு அந்த சைடு தான் போகுது. கியூவினும் நீ எதுக்காக அடிக்கல அப்படின்னு கேட்டா ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சிங்கிள்ஸ் விளையாடும் போது இது அவுட்ல சொல்லுவாங்க, ஆனா டபுள்ஸ்ல இதுவும் கணக்குல உண்டோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு டபுள்ஸோட ரூல்ஸ் தெரியாது, அதனாலதான் எனக்கு சிங்கிள்ஸோட ரூல்ஸ் மட்டும் தான் தெரியும்னு கியூவினும் ஐயோ இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன ஆகும், இவங்களுக்கு தான் ரூல்ஸே தெரியலையே, அதனால தோத்து போயிடுறாங்க. ஆப்போசிட்ல விளையாடின ரெண்டு பசங்களையும் வேற எல்லாருமே நீங்க சூப்பரா விளையாடுனீங்க தெரியுமா, நீங்க யூகான் ஸ்கூல்ல உள்ள பசங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் கியூவினும் யூகான் ஸ்கூல்ல உள்ள பசங்களா, இவங்க ரெண்டு பேரும் தானே நமக்கு ஆப்போசிட் மேட்ச்ல விளையாட போறவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே யோசிக்கிறாங்க. கியூவின் சொல்றான் சிங்கிளா இருந்துருந்துச்சு அப்படின்னா இவனை நான் தொலைச்சு எடுத்திருப்பேன்னு. ஹீரோ சொல்றாங்க நான் சிங்கிள்ஸ் விளையாடக்கூடியதை விட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன்னு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு எப்பவுமே சேலஞ்ச்னா பிடிக்கும். இப்ப ஹீரோ தோத்து போயிட்டாங்கல்ல டபுள்ஸ்ல, அதனால மேட்ச்ல எப்படியாவது டபுள்ஸ்ல விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கியூவின் கிட்ட நீயே அந்த சிங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ, நான் இவனுக்கு கூட டபுள்ஸ் தான் விளையாட போறேன்னு சொல்றாங்க. கியூவின் மட்டும் என்ன சும்மாவா இருப்பாங்க, நானும் அப்படின்னா வரேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆப்போசிட் யூகான் ஸ்கூல் பசங்க கூட டபுள்ஸ் மேட்ச்ல விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கியூவினும் இவனுங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் யோசிச்சுதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா யோசிச்சு இவனுங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு திரும்பி கியூவினை பார்த்தா அவனை காணாது. இவன் எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருப்பாளா, அவளை பார்த்தா அப்படியே வழிய ஆரம்பிச்சுட்டான். இந்த பொண்ணோட நேம் நானாவும் கியூவினும் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல சேர்ந்துதான் படிச்சிருந்திருப்பாங்க. அப்பத்துல இருந்தே
கிவினுக்கு நானானா ஒரு விருப்பம், ஆனா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நானா கிட்ட நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்க நானாவும் உங்களோட மேட்ச் ஆரம்பிச்சே அப்பவே வந்துட்டேன்னு சொல்லிடுறாங்களா. கிவினுக்கு அப்படின்னா இருந்தே நாங்க விளையாடினதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியான்னு கேட்க நானாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. கிவினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்னா நம்ம தோத்ததையும் பார்த்திருப்பாளே அப்படின்னு சோகமா வந்து உட்கார்ந்துடுறாங்க. அதனால ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் இந்த டபுள்ஸ்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து கை கோத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. கிவின் நானாவை கூட்டிட்டு வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்கறாங்களா. நானாவுக்கு கை வச்சு திறக்க தெரியும், ஆனா கிவின் ஓவரா சீனை போட்டு திறந்து கொடுக்கறானா. நானா சொல்றாங்க எனக்கும் கை இருக்கு, என்னாலே திறக்க முடியும், இந்த சீனெல்லாம் இங்க ரொம்ப ஓவரா போடாதுன்னு. கிவினும் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ செய்ய விட மாட்டியான்னு கேட்க நானாவும் நீ எதை வேணாலும் பண்ணலாம், பட் இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ நீ சொல்லு அப்படின்னு ஹீரோவை தேடுறாங்க. அவனை காணாது. நானா சொல்றாங்க நம்ம இங்க வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கிளம்பி போயிட்டானே, அதை கூட நீ கவனிக்கலையான்னு. கிவினும் சிரிச்சுட்டே ஓ அவன் கிளம்பி போயிட்டானா, சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ எங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னா ஷாப்புக்கு தான். அங்க போயிட்டு டபுள்ஸ் எப்படி விளையாடணும் அப்படின்னு புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாப் ஓனர் அங்க வந்துட்டு நீ என்ன ரீட் பண்ணிட்டு இருக்க, டபுள்ஸ் விளையாட போறியா, ஆனா நீ இந்த புக்கெல்லாம் படிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிக் புக் எடுத்து கொடுக்கறாங்க. ஹீரோ அதையே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஐயோ இவங்க லோவா சொல்லி கொடுக்கறாங்க அப்படி இல்ல எந்த ஒரு எண்ணமே கிடையாது. பேசிக்ல இருந்து கத்து கொடுத்தா பேசிக்ல இருந்து கூட கத்துக்கிறதுக்கு ஹீரோ ரெடியா இருக்காங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நியூஸ் ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்களா. ஹீரோ கிட்ட இன்டர்வியூ கேட்டா என்னாலாம் கொடுக்க முடியாது, கிளம்ப அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா போட்டோஸ் எடுக்கிறதுக்காக கோர்ட்ல சுத்திட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல பூயாக வந்து ஏய் பொண்ணே இங்க நிக்க கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுக்கு என்ன இவனுங்க எல்லாரும் துரத்தி விட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சிங் ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ பின்னாடி மாறுவேஷம் போட்டு போறாங்களாம். வெறும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணில் மாட்டிடுறாங்க. ஏய் ரிப்போர்ட்டர் பொண்ணு நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ரிப்போர்ட்டர் பொண்ணு உனக்கு என்ன தெரியுதா, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா, இப்ப நான் மாறுவேஷத்துல இருக்கேன், நீ என்ன கண்டுபிடிக்க கூடாதுன்னு. ஹீரோயின் சிரிச்சுட்டு அப்பட்டமா தெரியுது நீங்க தான் அப்படின்னு, எதுக்காக இப்ப நீங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு. ரிப்போர்ட்டர் பொண்ணு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்ப நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஆக்சுவலி ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு பின்னாடி ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் போற வழியில தானே ஹீரோ ஷாப்புக்கு போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இது தெரியாத ரிப்போர்ட்டர் பொண்ணு திரும்பி பார்த்து என்ன ஹீரோயின் நீ என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஹீரோயினும் நான் எங்க உங்களை ஃபாலோ பண்ணேன், இதான் என் வீட்டு பக்கம் போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியே அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளாடி ஹீரோவை காணாது. இவன் எங்க போயிட்டான், இப்போ நான் இவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினும் நீங்க யாரை ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ரிப்போர்ட்டர் பண்ணும் இந்த மாதிரி ஹீரோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன், அவனை நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு. ஹீரோயினும் அப்படின்னா அவன் வீட்டுக்கே நீங்க போய் பார்க்க வேண்டியதானேன்னு. ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு ஜாலி ஆயிடுச்சு. உனக்கு அவனோட வீடு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் அட்ரஸ் சொல்றாங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணு நீ நல்ல வேலை பண்ணிருக்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க இவங்க என்ன சந்தேகப்பட்டாங்களோ அதே மாதிரியே ஹீரோவோட அப்பா நல்ல ஒரு பிளேயரா இவங்க யாரை யோசிச்சிருந்தாங்களோ அவங்களா தான் இருப்பாங்க. நேரா வந்துட்டு நீங்க தான் ஹீரோவோட அப்பாவா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களோட டெக்னிக்ஸ் அவன் அச்சு பெசராம அப்படியே காப்பி பண்ணி விளையாடிட்டு இருக்கான், அவனை விளையாடும் போது பார்க்கும் போதே நீங்க விளையாடுறத பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு ஹீரோவோட அப்பாவும் அதுதான் எனக்கு பிரச்சனை, அவன் என்ன காப்பி பண்றதா எனக்கு பிரச்சனை, அவனோட ஓன் ஸ்டைல அவன் கிரியேட் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆமா நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட்டர் பண்ண அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு. ஹீரோவோட அப்பாவும் என்னாலலாம் இன்டர்வியூ கொடுக்க முடியாது, நான் ரொம்ப பிஸி, பாரு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய சமைக்க வேண்டியது இருக்குன்னு. இதை பார்த்தோன்னே இன்டர்வியூ போனோம், நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தீங்களே, என்ன நீங்க இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் என் பையனை நான் பார்க்க வேண்டாமா, அதனாலதான் நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் பின்ன யாரு நீயா வந்து செய்வேன்னு. ரிப்போர்ட்டரும் சரி ஓகே அதெல்லாத்தையும் விடுங்க, நீங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பீங்களான்னு. ஹீரோவோட அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ரிப்போர்ட்டர் பொண்ணு யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒரு டீலிங்க்கு வரலாமா, நான் உங்க கூட மேட்ச் விளையாடுறேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு. ஹீரோவோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப மேட்ச் விளையாடுறதுக்காக போயாச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ரிப்போர்ட்டர் பொண்ணு தோத்து போயிடுறாங்களா. ஹீரோவோட அப்பாவும் இதே நான் ரொம்ப போரிங் ஆயிருக்கு, இரு நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு கண்ணு கட்டிக்கிறாங்க. கண்ணு கட்டிட்டு விளையாடும் போது ஃபுல்லாவே ஹீரோவோட அப்பா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரிப்போர்ட்டர் பொண்ணு தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பாலையும் போட போட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்காக ஹீரோவை யூஎஸ்ஏல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அவன் யூஎஸ்ஏல இருந்திருக்கலாமேன்னு. ஹீரோவோட அப்பாவும் அவன் என்னையே காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆக்சுவலி அவனோட திறமையை நான் வளர்க்கணும்னு நினைச்சேன், அவன் இந்த மாதிரி ஒரு இடத்துல
பொசிஷன்ல இருந்தானா தான் அவனோட திறமை வளரும். அதனால நான் சொல்ல இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் பொண்ணு ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட அப்பா பாயிண்ட பிடிச்சிட்டாங்க. ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நீ என்ன விளையாடும் போதே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கன்னு இன்டர்வியூ பொண்ணும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி ஓகே எனக்கு இன்னைக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, நம்ம அப்புறம் ஒரு நாள் வந்து விளையாடலாம் பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. இங்க கட் பண்ணா யான்சி நைட்டோட நைட்டா புது ஜூஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே வந்து எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறேன், இதுல யாரெல்லாம் தோத்து போறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட ஜூஸை குடிக்கணும்னு. எல்லாரும் அப்படியான ட்ரைனிங் அப்படின்னு கேட்கறதுக்கு 2 பெரிய பேக் எடுத்து இதுல மண் இருக்குது, இதை உங்களோட கால்ல கட்டிக்கணும், உங்களோட எனர்ஜியை இதை வச்சு நாங்க சோதிப்போம். இந்த பால்ல எல்லோ ரெட் ப்ளூ அப்படின்னு 3 விதமான கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ் பால் வரும்போதே நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எந்த பால் எந்த கலரோ அந்த இடத்துல அடிக்கணும்னு. ஜின்லி கூட பெரிய விஷயம் கிடையாது. ஜின்லி யாரு அப்படின்னா இவங்களும் டபுள்ஸ் விளையாடுவாங்க. ஆல்ரெடி டேனி அப்படின்னு ஒருத்தவங்களும் சொன்னேன்ல, டேனியும் ஜின்லியும் தான் ஒரே பார்ட்னரா இருப்பாங்க டபுள்ஸ் விளையாடுறதுக்கு. இப்ப ஜின்லியோட கண்ணு கூர்மையினால அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்டா எல்லோ பால தப்பி ரெட் கலர்ல அடிச்சிருவாங்களா, வேற வழியே கிடையாது. இவங்க ஜூஸ குடிச்சுதான் ஆகணும். ஜூஸ கொடுத்த உடனே ஐயோ கசப்பா இருக்கே அப்படின்னு போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. இந்த ஜூஸ பார்த்து எல்லாருக்குமே பயம்தான். அடுத்தடுத்துன்னு வரப்போற எல்லாருமே தப்பு தப்பா பால் அடிச்சு இந்த ஜூஸ குடிச்சு கீழே மயங்கே விழுந்துடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்காங்களா, அதை ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்த்துட்டு அவங்களோட மேலதிகாரிக்கு கால் பண்ணி இங்க பாருங்க இவன் தான் எல்லாரை விடையும் நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா நம்ம ஹீரோவும் தப்பா அடிச்சிடுறாங்க. தப்பா அடிச்சதுனால பேட்ச வர கீழே போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா யான்சியோட ஜூஸ குடிக்கணுமே, அதை குடிச்சா எல்லார போலயும் மயங்கி விழுந்துருவாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. யான்சி யோசிக்கவே கிடையாது, நேரா வந்து ஹீரோவுக்கு ஊட்டியே கொடுத்துடுறாங்க. ஹீரோ மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்களா. இன்டர்வியூ எடுக்கவங்களோட மேலதிகாரி வந்துட்டு என்ன டீம் பார்த்து வச்சிருக்க, இதெல்லாம் நல்ல டீமா, அவன் என்னமோ நல்லா விளையாடுவேன்னு சொன்னா மயங்கி விழுந்து கிடக்குறான், வாய் முட்டி காலை கட் பண்ணு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ பாவம் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அந்த நேரத்துல அங்க கேப்டன் வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்களா. யான்சி சொல்றாங்க இங்க இருக்கிற யாருக்குமே கரெக்டான ஸ்ட்ரென்த் இல்ல, நான் இன்னும் ஃபார்முலாவை அதிகப்படுத்தி எல்லாருக்குமே இதை விட ஸ்ட்ராங்கான ஜூஸ் கொடுக்க போறேன்னு. இந்த ஒரு ஜூஸ்னால செம்ம காமெடி நடக்கும் கடைசி வரைக்குமே. கேப்டனும் நீ நல்ல வேலை பண்ணிருக்கன்னு சொல்ல, யான்சியும் நீங்களும் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்களே அப்படின்னு கேப்டனுக்கு கொடுத்துட்டாங்க. கேப்டனும் குடிச்சிட்டு அவங்களுக்கும் மயக்க வந்துடுது. இருந்தாலும் சீனை போடணுமே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போற மாதிரியே நடந்து போய் பாதியிலே மயங்கி விழுற மாதிரி போயிடுறாங்க. அதை பார்த்து யான்சியும் இனி ஒரு சீனியரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ கிளாஸ்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கியூவின் போறானா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ வச்சிருந்த பேசிக் புக்க பாத்துட்டாங்க. என்ன நீ டபுள்ஸ் விளையாடுறதுக்கு பேசிக் எல்லாம் படிக்கிறியான்னு கேட்க, ஹீரோவும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படிச்சாதான் நம்மளால கேம் விளையாட முடியும்னு. உடனே கியூவினும் ஓகே நீ படிச்சு முடிச்சிட்டனா என்கிட்ட கூட நானும் படிக்கிறேன்னு அதை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க படிச்ச எல்லாத்தையுமே டிராயிங் போட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து எப்படி விளையாடுறது அப்படின்ற எல்லாத்தையுமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜின்லி வராங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஹீரோவும் நானும் கியூவினும் சேர்ந்து தான் இந்த தடவை டபுள்ஸ் விளையாட போறோம், சோ எந்த மாதிரி பிளான் போடுறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன்னு. ஜின்லியும் இப்படி உட்காந்து நீ பிளான் போட்டுட்டே இருந்தனா ஒண்ணுமே நடக்காது, அதனால டபுள்ஸ் எப்படி விளையாடணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கத்துக்கோ, அதுவும் உன் பார்ட்னர் கூட தான் கத்துக்கணும்னு. ஹீரோவும் யாரு சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு கேட்டா, ஜின்லியும் யாரு சொல்லிக் கொடுக்கணும், அதான் கோல்டன் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளோட டீம்ல இருக்காங்களே அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு. ஹீரோவும் நிஜமாவா எங்களுக்கு அவங்க பிராக்டிஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா கோல்டன் பார்ட்னர்னு யாரு வந்து நிக்கிறாங்க, ஜின்லியும் டேனியும் தான். இவங்க 2 பேரும் தான் இந்த டீமோட கோல்டன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் கியூவினும் கேக்குறாங்க, ஆமா நீங்க எங்களோட கோல்டன் பார்ட்னர் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எங்க 2 பேரோட காலை எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்கன்னு. ஜின்லியும் ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிங்கடா, அதுக்கப்புறமா நாங்க எதுக்காக இதை பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட சொல்றாங்களா. ஆக்சுவலி கிவினும் ஹீரோவும் சிங்கிள்ஸ் விளையாடுறதுல தான் ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு டபுள்ஸ் அப்படின்றது சுத்தமா வரவே வராது. இப்ப 2 பேரோட இடுப்புலயுமே கயிறு கட்டி வச்சிருக்காங்களா. ஜின்லி பக்கத்துல பால் பண்ணோடனே ஜின்லி அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஹீரோ பக்கத்துல கயிறு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றதையே மறந்து ஓடுறாங்க. அப்புறம் என்ன இழுத்துட்டு போகும்போது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்து கிடக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஹீரோ பக்கத்துல பால் போகும்போது ஹீரோ மறந்துடுறாங்க கிவினை நம்ம கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி வேற வேற பொசிஷன்ல 2 பேரும் விழுந்து விழுந்து
மட்டுமே வாரிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து கோல்டன் பார்ட்னர் சிரிக்கிறாங்க. ஹீரோவும் எதுக்காக நீங்க இப்படி சிரிக்கீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா, நாங்க முதல்ல தானே விளையாடுறோம், ஃபர்ஸ்ட் பார்ட்னர் கூட எப்படி விளையாடுறது அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஜின்லி சொல்றாங்க. முதல்ல நாங்க 2 பேருமே விளையாடும் போது இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆச்சு. நீங்க 2 பேருக்குள்ள ஒத்தே போகாது, நாங்க 2 பேரும் எப்பவுமே டாம் அண்ட் ஜெரியா தான் இருந்துகிட்டே இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட டேனி தான் வந்து டபுள்ஸ் விளையாடலாமான்னு கேட்டான். நான் ஃபர்ஸ்ட் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது அவனை என்னால தோக்கடிக்கவே முடியல. ஒருவேளை நான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னா அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு ஈஸியா அவரை தோக்கடிச்சிடலாம்ல. அதனாலதான் நான் அவன் கூட பார்ட்னரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமா போக போக பார்த்தா எங்க 2 பேருக்குள்ள நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் கோல்டன் பார்ட்னர் ஆயிட்டோம். அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் இப்ப டாம் அண்ட் ஜெரியா இருக்கீங்களா, நீங்க விளையாட ட்ரை பண்ணுங்க, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன நீங்க கண்டிப்பா மேட்ச்ல வின் பண்ணிடுவீங்கன்னு இத 2 பேரும் கேட்டுட்டு நடக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. ஆனாலும் கியூவின் விடுறதா இல்ல. சரி நீங்க விளையாடி காட்டுங்க பார்க்கலாம், இந்த கயிறுல மாட்டாம நீங்க எப்படி விளையாடுறீங்க நான் பார்க்கணும்னு. அதனால ஜின்லியும் டேனியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை கூட அவங்க 2 பேரும் கயிறுல சிக்கவே இல்ல. 2 பேரும் செம்மையா விளையாடுறாங்களா, அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கும் கியூவினுக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. கடைசியா எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஹீரோவும் கியூவினும் ஏய் எங்க போறீங்க, எங்க 2 பேரையுமே அவுத்து விட்டுட்டு போங்க, இல்லனா எங்களால எப்படி அவக்க முடியும் அப்படின்னு கேட்டா நீங்களே ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவிப்பீங்க பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரும் கயிறு அவுத்துட்டு வீட்டுக்கு போறாங்களா. ஹீரோட அப்பா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இது சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா, டால்பினோட குடல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான சாப்பாடு எல்லாத்தையும் சொல்றாங்களா. ஹீரோவுக்கும் கியூவினுக்கும் வாயில எடுத்து வைக்க முடியாது, கொமட்டிட்டு வரும். அதனால அப்படியே அதை கீழே வச்சிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் நீங்க 2 பேரும் டபுள்ஸ் விளையாட போறீங்களாமே, டபுள்ஸ் விளையாடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்பணும், நீங்க 2 பேரும் நம்புறீங்களான்னு கேட்டா கியூவினும் ஹீரோவும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு எங்க இவனை நம்புறது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தான் விளையாடி ஆகணும். அடுத்த நாள் காலையில மேட்ச் நடக்க ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே மேட்ச் நடக்க ஏரியாக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரிப்போர்ட்டர் பொண்ணு தொலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எங்க மேட்ச் நடக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியலையா, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஹீரோயின் நியூஸ் ரிப்போர்ட்டர் போட கூட்டிட்டு போறாங்க. இப்ப மேட்சுக்கு எல்லாருமே ரெடி ஆயாச்சு. கியூவின் ஹீரோட பேக்ல போயிட்டு என்னோட கர்ச்சீஃப் எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் என்னத்தை தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா கர்ச்சீஃப் தான், வேற என்னன்னு கியூவின் சொல்ல ஹீரோவும் இது என் பேக்ல நீ எதுக்காக அதை தேடுற அப்படின்னு வேற பேக்ல இருந்து எடுத்துக்கோன்னு அவங்க பேக்க வாங்கிடுறாங்க. அதுக்கு கியூவினும் என்னோட கர்ச்சீஃபை நான் இங்க தாண்டா வச்சிருந்தேன், நீ தான் அது மேல உட்கார்ந்துட்டு இருக்க எலம்படா அப்படின்னு கர்ச்சீஃபை வாங்கிக்கிறாங்க. கோச் அப்படியே இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. இவங்க 2 பேருமா டபுள்ஸ் விளையாட போறாங்க, இவங்க வின் பண்ணுவானுங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஆப்போசிட் டீம்ல விளையாட வந்தவங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோவையும் கியூவினையும் தோக்கடிச்சாங்கல்ல, அந்த பசங்க தான் இவனுங்க கூட விளையாடவா நம்ம போறோம், சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கும், இவனுங்களுக்கு விளையாடவே தெரியாது அப்படின்னு அதை கோச் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப விளையாடுறதுக்கான டைம் வந்துருச்சு. 2 டீமுமே ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட் டீம் எதிர்பார்க்காத மாதிரி கியூவினும் ஹீரோவும் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க இப்படி விளையாட ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் கியூவினும் ஹீரோவோட அப்பா கூட வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோட அப்பா ஊ ஆ அப்படிலாம் சும்மா சத்தம் போட்டே மியூசிக் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை கேட்ட உடனே தான் கியூவினுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நம்ம விளையாடும் போது ஒரு சிக்னல் கொடுத்துக்கலாம், நான் ஹா சொன்னேன் அப்படின்னா நான் அந்த பால் அடிப்பேன், நீ ஹா சொன்ன அப்படின்னா நீ அந்த பால் அடி அப்படின்னு 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்ல தான் வந்திருப்பாங்க. அதனாலதான் சண்டை போடாம விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இது டபுள்ஸ் கேம் ஆச்சு, இதுல எப்படி இந்த மாதிரிலாம் விளையாட முடியும். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல நம்பிக்கை கிடையாது. சோ இந்த பால் வந்துச்சு அப்படின்னா இவன் அடிப்பானா அப்படின்னு டவுட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க வேணும்னே ஹீரோ பக்கத்திலே பால்ஸ போடுறது, கிவின் பக்கத்திலே இல்லனா பால்ஸ போடுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோ கிவின் 2 பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருமே பால ஒரே நேரத்துல அட்டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. இதனால என்ன ஆகும், சண்டை தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் கிவினும் இப்படியே கேம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். அதனால நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு கோட்டை 2ஆ பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த பக்கம் சிங்கிள்ஸ் விளையாடு, நான் இந்த பக்கம் விளையாடுறேன், உன் கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், என் கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோட்டை அப்படியே பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன செம்மையா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களுக்கு இவங்க எப்படி திடீர்னு நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா தான் இனி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கோட்டை 2ஆ பிரிச்சாங்க அப்படின்னா நடுவுல கொஞ்சம் பார்ட் வந்து 2 பேருக்குமே ஈக்குவலா வரும். சோ அந்த பார்ட்ல பால் போச்சு அப்படின்னா ஹீரோ அடிக்கணுமா இல்லனா கியூவின் அடிக்கணுமான்னு அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும், சண்டை வரும்ல. இத ஆப்போசிட் டீம் காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால 2 பேருக்குமே நடுவுல உள்ள பார்ட்
ஸ்பாட்ல பால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் தடுமாற்றம் வந்துடுது. கோச்சும் வெளியில இருந்து கண்டிப்பா இவனுங்க இதுல இருந்தும் வெளியில வரதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. கொஞ்சம் கூட இவங்களால பால் அடிக்க முடியாம போயிட்டே இருக்குது. கடைசியா நம்ம ஹீரோவும் கிவினும் என்ன பண்றாங்க அப்படின்னா கோட்டை ரெண்டா பிரிக்கிறோம். அது ஓகே, ஆனா கொஞ்சம் வைடா பிரிக்கலாம். அதாவது நடுவுல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரெண்டு பேருக்கும் பொதுவான பாயிண்ட் வராத அளவுக்கு நம்ம இந்த கோட்டை பிரிக்கலாம். அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு மைண்ட்லயே கால்குலேஷன் போடுறாங்க. ரெண்டு பார்த்தா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. இத பார்க்கும்போது ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களுக்கு இவங்க டபுள்ஸ் விளையாடுறாங்களா இல்லனா சிங்கிள்ஸ் விளையாடுறாங்களா, ரெண்டு பேருமே டபுள்ஸ் கேம்ல வந்துட்டு சிங்கிள்ஸ் விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா என்ன ஹீரோவும் கிவினும் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இப்ப பெருமையா கோச் கிட்ட வராங்களா. கோச் ஹீரோவோட காதையும் கிவினோட காதையும் பிடிச்சு திருகிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்னடா சொல்லி அனுப்பினேன், இது என்ன கேம், டபுள்ஸ் கேம், ஆனா நீங்க ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, என்ன உங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது, ஒழுங்கா போயிட்டு பனிஷ்மெண்ட்ல உட்காருங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோவும் கிவினும் நம்ம ரெண்டு பேரும் தான் விளையாடி ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இன்னி ஒரு தடவை என் வாழ்க்கையில நான் டபுள்ஸே விளையாட மாட்டேன், அதுவும் உன் கூட விளையாடவே மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் டபுள்ஸ் விளையாடினாங்க. ஆனா அதுல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ரூல்ஸ் எதுவுமே தெரியாம தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அடுத்தடுத்து நிறைய கேம்ஸ் வர போகுது. எல்லா கேம்ஸ்லயுமே நம்ம ஹீரோ நிறைய விஷயங்களை கத்துக்க போறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்களை ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா ஹீரோவை இப்ப டீம்ல நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். ஆனா நம்ம ஹீரோவை எப்படி அவங்க எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருக்கும் ஒரு கேம்ல. சோ அதை பாக்குறதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.